வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்கான இறுதிக்கட்ட பணிகள் தயார் நிலையில் உள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நாட்டில் தூய்மை எரிசக்தி பயன்பாடு அதிகரித்து வருவதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கொல்கத்தா நைட் ரைடர்ஸை இன்று பிற்பகல் எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழகம், கேரளம், அசாம், மேற்குவங்க மாநிலம் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேச தேர்தல்களில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. தமிழகத்தில் 234 தொகுதிகளில் கடந்த 23ஆம் தேதி நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. முதலில் தபால் வாக்குகளும் தொடர்ந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளும் எண்ணப்படும். பாதுகாப்பு காரணங்களுக்காக வாக்கு எண்ணும் மையங்களில் அனுமதியில்லாத நபர்கள் நுழைவதை தடுக்க முதன்முறையாக தேர்தல் ஆணையத்தின் QR கோடு குறியீடு அடிப்படையிலான புகைப்பட அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன. மாநிலத்தில் 62 மையங்களில் வாக்கு எண்ணும் பணியில் 10,545 பணியாளர்கள் ஈடுபட உள்ளனர். வாக்கு எண்ணிக்கை வெளிப்படைத்தன்மை மற்றும் நேர்மையை உறுதி செய்யும் வகையில் 4,624 நுண் பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அனைத்து சட்டமன்ற தொகுதிகளில் சுற்றுவாரியான முடிவுகளை ECI நெட் செயலி, results.eci.gov.in என்ற இணையதளத்தில் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. பாதுகாப்பு பணியில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட காவலர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் உதகை, குன்னூர், கூடலூர் சட்டமன்ற தொகுதிகளில் வாக்கு எண்ணிக்கை பாதுகாப்பாக நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் காவல்துறையினரின் கொடி அணிவகுப்பு இன்று நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீலகிரி மாவட்டத்தில் உதகை, குன்னூர், கூடலூர் ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகளின் வாக்கு எண்ணிக்கை உதகை அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் நடைபெறுகிறது. இதற்காக போலீசார் பாதுகாப்பு ஒத்திகையாக உதகையில் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. உதகை பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் தொடங்கிய கொடி அணிவகுப்பு சேரிங் கிராஸ், கமர்ஷியல் சாலை, கேசினோ சந்திப்பு, காஃபி ஹவுஸ், மார்க்கெட், நகர பேருந்து நிலையம் வழியாக மத்திய பேருந்து நிலையத்தில் நிறைவடைந்தது. வாக்கு எண்ணிக்கை நாளில் எந்த அசம்பாவிதங்களும் ஏற்படக்கூடாது என்ற நோக்கில் இந்த கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. உதகையிலிருந்து சரவணன். சிவகங்கை மாவட்டத்தில் 650 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு சிவபிரசாத் கூறியுள்ளார். தூத்துக்குடி வஉசி அரசு பொறியியல் கல்லூரியில் 3 அடுக்கு பாதுகாப்புடன் வாக்கு எண்ணும் பணிகள் நடைபெற உள்ளது. திருச்சி மாவட்டத்தில் ஸ்ரீரங்கம், திருச்சி கிழக்கு உள்ளிட்ட 9 சட்டப்பேரவை தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி 288 CCTV கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்படும் என்று மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வாக்கு எண்ணிக்கைக்கான இறுதிக்கட்ட பணிகள் தயார் நிலையில் உள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக டெல்லியில் காணொலி வாயிலாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் உட்பட தேர்தல் பார்வையாளர்கள் பங்கேற்றனர். வாக்கு எண்ணிக்கை ஏற்பாடுகள், முடிவுகளை அறிவிக்கும் நடைமுறைகள் உள்ளிட்ட பல்வேறு செயல்பாடுகள் குறித்து இதில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதனிடையே மேற்குவங்க மாநிலம் ஃபால்டா தொகுதியில் நடைபெற்ற தேர்தலை ரத்து செய்வதாக அறிவித்த தேர்தல் ஆணையம் வரும் 21ஆம் தேதி அங்கு மறு வாக்குப்பதிவு நடைபெற்று 24ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்படும் என அறிவித்துள்ளது. நித்தி ஆயோக்கின் முழுநேர உறுப்பினர்களாக டாக்டர் R. பாலசுப்ரமணியன் மற்றும் டாக்டர் ஜோரம் அனியா நியமிக்கப்பட்டுள்ளதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கான வலுவான கொள்கை முடிவுகளை உருவாக்குவதில் இவர்களின் நீண்டகால ஆழ்ந்த அனுபவங்கள் வழிகோலும் என கூறிய பிரதமர் பல்வேறு துறைகளில் புத்தாக்கத்துடன் கூடிய வளர்ச்சி இதன் மூலம் சாத்தியமாகும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தூய்மை எரிசக்தி பயன்பாட்டில் நாடு குறிப்பிடத்தக்க இலக்கை எட்டி சாதனை படைத்துள்ளதாக மத்திய புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட செய்தியில் நாடு முழுவதும் 45 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் சூரிய சக்தியை பயன்படுத்துவதாக கூறினார். தூய்மையான வலுவான எரிசக்தி பாதுகாப்பு, அதிக சுயசார்பை உறுதி செய்யும் மத்திய அரசின் நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக பிரதமரின் சூரிய சக்தி வீடுகள் இயக்கம் விரிவுபடுத்தப்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். இதனிடையே சர்வதேச சூரிய தினத்தையொட்டி சூரியனுக்காக ஓடு மாரத்தான் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. அதிகரித்து வரும் எரிசக்தி பயன்பாட்டிற்கு மாற்றாக சூரிய சக்தியை பயன்படுத்துவதன் அவசியம் குறித்து இதில் எடுத்துரைக்கப்பட்டது. நாடு முழுவதும் கிராமப்புற மேம்பாட்டு திட்டங்களை திறம்பட செயல்படுத்துவது தொடர்பாக 2 நாள் தேசிய பயிலரங்கம் புதுதில்லியில் நாளை தொடங்குகிறது. 2026-27ஆம் நிதியாண்டில் வலுவான தரவுகளின் அடிப்படையிலான வளர்ச்சி திட்டங்களை அடித்தளத்திலிருந்து நிறைவேற்றுவதற்கான வழிமுறைகள் குறித்து இதில் ஆலோசிக்கப்படும். மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த பஞ்சாயத்து அமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்கும் இந்த பயிலரங்கில் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரம், சுகாதாரம், குழந்தைகள் நலன் சார்ந்த ஆளுமை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களுக்கான மாதிரி திட்டங்களும் உருவாக்கப்படும். இந்தியாவின் MT சர்வசக்தி
திரவ எரிவாயு கப்பல் ஹார்மோஸ் நீரிணையை பாதுகாப்பாக கடந்துள்ளது. 46,313 மெட்ரிக் டன் எல்பிஜியுடன் கூடிய இந்த கப்பல் வரும் 13ஆம் தேதி விசாகப்பட்டினம் துறைமுகத்தை வந்தடையும் என கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சகம் கூறியுள்ளது. இதனிடையே வளைகுடா மற்றும் மேற்காசிய நிலவரம் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு போதிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அங்குள்ள இந்திய சமூகத்தினரின் பாதுகாப்பு மற்றும் நலன்கள் உறுதி செய்யப்படுவதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உலக பத்திரிகை சுதந்திர தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. எதிர்கால அமைதியை வடிவமைத்தல் என்ற இந்த ஆண்டின் கருப்பொருளுடன் பத்திரிகை சுதந்திரத்தின் அவசியத்தை வலியுறுத்தும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. தொழில்நுட்ப உதவியுடன் மனித உரிமைகள் மற்றும் கருத்து சுதந்திரத்தை வெளிப்படுத்தி தகவல் கட்டமைப்பை வலுப்படுத்துவதில் பத்திரிகைகள் முக்கிய பங்காற்றி வருவது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. 552 நகரங்களில் நடைபெறும் இந்த தேர்வை 22 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணாக்கர் எழுதுகின்றனர். தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி உட்பட 13 மொழிகளில் இத்தேர்வு நடைபெறுகிறது. தமிழகத்தில் திருச்சி, மதுரை, கோவை உட்பட 30 நகரங்களில் பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை இத்தேர்வு நடைபெறுகிறது. தருமபுரி மாவட்டத்தில் 9 மையங்களில் 4000க்கும் மேற்பட்ட மாணாக்கர் தேர்வு எழுதுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தருமபுரி மாவட்டத்தில் 9 மையங்களில் நீட் நுழைவுத் தேர்வு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. 4800 மாணவ மாணவிகள் நீட் தேர்வு எழுதும் வகையில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை இத்தேர்வுகள் நடைபெறும். இதற்காக காலை 11 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை மாணவர்கள் பல்வேறு சோதனைகளுக்கு மத்தியில் தேர்வு மையங்களுக்குள் அனுமதிக்கப்பட்டனர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி. வேலூர் மாவட்டத்தில் 15 மையங்களில் 5736 மாணாக்கர் நீட் தேர்வு எழுதுகின்றனர். தேர்வர்களின் வசதிக்காக சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன. இந்தியா மட்டுமல்லாமல் துபாய், சிங்கப்பூர், அபுதாபி உள்ளிட்ட 14 வெளிநாடுகளிலும் நீட் தேர்வு நடைபெறுகிறது. அரசு, தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் எம்பிபிஎஸ், பிடிஎஸ், சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி மற்றும் கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் நீட் தேர்வு தகுதி அடிப்படையில் நிரப்பப்படுவது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் வரும் கல்வியாண்டிற்கான பிஇ, பிடெக் பொறியியல் படிப்பு மாணாக்கர் சேர்க்கைக்கு இன்று முதல் வரும் ஜூன் 2ஆம் தேதி வரை இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் அறிவித்துள்ளது. ஜூன் 5ஆம் தேதி ரேண்டம் எண் ஒதுக்கீடு செய்யப்பட்டு 29ஆம் தேதி தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை காரணமாக சுருளி அருவியில் நீர்வரத்து ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறை அனுமதி வழங்கியுள்ளதாக எமது தேனி செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் அமைந்துள்ள சுற்றுலா தலமான சுருளி அருவியில் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக தற்போது மிதமான நீர்வரத்து ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறையினர் அனுமதி அளித்துள்ளனர். கோடை விடுமுறையை கொண்டாடவும் வெயிலின் தாக்கத்தை தணிக்கவும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் அருவிக்கு சென்று உற்சாக குளியல் போட்டு மகிழ்ந்தனர். தேனியிலிருந்து ராஜ்குமார். தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் நாகை அரசு தலைமை மருத்துவமனையில் வெப்ப தாக்குதல் பாதுகாப்பிற்கான சிறப்பு பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாகை மாவட்டத்தில் கோடை வெயில் உச்சகட்டத்தினை எட்டியுள்ளது. குழந்தைகள், முதியோர்கள், கூலி தொழிலாளர்கள், நோயாளிகள் அதிக அளவில் பாதிப்படைந்து வருகிறார்கள். இந்த நிலையில் நாகை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை ஒரத்தூர் மருத்துவக் கல்லூரியில் ஹீட் ஸ்ட்ரோக் என்னும் வெப்ப தாக்குதலில் இருந்து பாதுகாத்திட சிறப்பு பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளது. வெயிலின் தாக்கத்தினால் பாதிக்கப்படுவோர் இந்த சிறப்பு வார்டில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ். கடும் கோடை வெயில் மற்றும் விளைச்சல் குறைவு காரணமாக திண்டுக்கல் மாவட்டத்தில் எலுமிச்சை விலை கிலோ 300 ரூபாய் வரை அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திண்டுக்கல் மாவட்டத்தில் நிலவி வரும் கடும் கோடை வெயில் மற்றும் விளைச்சல் குறைவு காரணமாக எலுமிச்சை பழத்தின் விலையானது உயர்வை கண்டுள்ளது. ஒரு எலுமிச்சை 20 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரையும், ஒரு கிலோ 300 ரூபாய் முதல் 400 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுகிறது. திருச்சி, சென்னை, மதுரை போன்ற நகரங்களில் இருந்து வியாபாரிகள் அதிகளவில் எலுமிச்சையை கோரினாலும் போதிய விளைச்சல் இல்லாதால் தட்டுப்பாடு நீடிப்பதாக வியாபாரிகள் கவலை தெரிவிக்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத்தில் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கொல்கத்தா நைட் ரைடர்ஸை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இன்றிரவு 7:30 மணிக்கு நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸ் பஞ்சாப் கிங்ஸுடன் மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. 5 மாநில சட்டப்பேரவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்கான இறுதிக்கட்ட பணிகள் தயார் நிலையில் உள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நாட்டில் தூய்மை எரிசக்தி பயன்பாடு அதிகரித்து வருவதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்
கொல்கத்தா நைட் ரைடர்ஸை இன்று பிற்பகல் எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.